பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். முதல்ல ரிட்ட ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்க. கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. வெளியில கடை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்த அப்பனே மயம் காப்பாத்த நம்பும் போது இத்தனை பிள்ளைகள் போது ஐயா பத்தி நான் என்ன கவலை பண்ணோம்? ஐயாவை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, தெரியும்ல. சூப்பர் ஓனர். வாங்கிட்டு போ அப்படியா எதுவும் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே கவலை. தங்கத்து போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன். கால் பண்ணிருக்காங்க. ஆறு கொடுத்தோம் வேணாட்டாங்க. என்ன ஐயாவு ஆர்டர் கொடுத்தோட அப்படியே தேங்கி கிடக்குது, ஏதாவது வழியை காட்டியா? உங்க ஐயாட்டெல்லாம் சொன்னா ஒத்து வராது. அதுக்கு எங்கள்ட்ட சொன்னாலும் தலைக்கு ஒரு 10 தின்னு காலி பண்ணுவான். என்ன பேசுற? அது இல்ல மாப்ள, போட்டோ கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னும் ஒத்து இருக்கிற மாதிரி. அப்படியா? உன் பஸ் எடு. அது இருக்கு, எடுத்து சொல்றேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த போட்டோல இருக்க உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து எத்தனை தடவை பேசிருப்ப? இருக்குன்னு உசுறு இருக்கா? இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லன்னு நினைச்சா இல்ல. உன்ன மாதிரி பொழப்புக்காக வெளியூர்ல இருக்க எல்லாரும் போட்டோவில தான் குடும்பமே நடத்துறாங்க. தேவையில்லாம அவர் நம்பிக்கையை தப்பா பேசாத. விடுறா, அதான் தெரியாம சொல்றான். நீங்க ஹலோ சொல்லுங்க சார். போடுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஒரு 60 சார். சரி. எப்படா எங்க ஐயா வேலையை பார்த்தாரா? கொஞ்சம் சீக்கிரம் கட்டுனா. கட்டுறேன். தேங்க்ஸ் சார். குளூர் அப்படியா? யாரா? பேங்க் மேனேஜரு. இடம் பார்க்க சொல்லிட்டார்ல. ஓ சூப்பரா. அப்ப பாத்தியப்போ நைட்டு கொடுத்துருவான். என்ன ஓனர, நீங்களும் ஜோதியில ஐக்கியமாகிறது? நான் எப்படா கலந்துருக்கேன்? இப்ப நாளைக்கே நீங்களும் நானும் செத்து போயிட்டோன்னு வச்சு. ஏண்டா பேச்சுக்கு சொல்றேன் ஓனரே. நாளைக்கே செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க, என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க. நடுவுல நின்று பாத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லுவேன்? என்னைய பார்த்து இங்க வரு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நிம்மதியா போய் சேர்ந்துட்டான் பாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன பாவம் நானும் எதையுமே அனுபவிக்காம இப்படி பொசுக்குன்னு போயிட்டானே பாங்க. அது வேறையா? செத்தம் திட்டு வாங்கணுமா? இது உங்களுக்கு தேவையா? என்ன நான் சொல்றது? என்ன நான் சொல்றது? தேவையில்லாம பேச்சுக்கிட்டு நீ பார்க்க காலத்துல கீழே விழுந்து அடிபட்டு போறீங்க. எனக்கு தண்ணி குடிங்க சார். பயப்படாதீங்க சார், ஒண்ணும் இல்ல. பிரேக் போடணும் கார்காரன் கடையை புதுசா மேய வச்சாண்டா. என்ன அப்படியா? கார்காரன் மாதிரி நீ எங்கிட்ட சாய்ச்சிட மாட்டியா? அப்படி இல்ல, எங்கேயும் மோத மாட்டேனாப்பா. பாத்துறா, நீயும் கண்ணாப்பண்ண தானே ஓட்டுற, பாத்துக்க. அப்படியா? வீட்டுல உன் பிள்ளைக்கு தின்ன தட்டை எடுத்து வைக்க வலிக்குது. ஊருக்கு உழைக்க தானே பெத்து போட்டிருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல. இவன் எல்லாம் போய் பேசிக்கிட்டு ஏன்டா இப்படி பண்றியோ? மாஸ்டர், டாக்டர் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு.
அதனால என்னால வர முடியல. பேக்கை என் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டீங்களா? நான் கொடுத்து விடுறேன் சார், கொடுத்து விட்டுறேன். வரேண்ணா. சரிங்க முரளி, பேக்கை வாங்கிட்டா. டேய் நீ கிளம்பி சரி. வணக்கண்ணே. வணக்கண்ணா. யார் எப்போ இல்லையா? டாக்டர் பக்கம் போயிருக்காரு, பேக் எடுத்து சொன்னாரு. சரி போயிட்டு ஓனர் எங்க? ரோட்ல வயதானே, அதுக்கு தான் போயிருக்காரு. இல்ல இல்ல. ஆமா, ஆமா. சரி சரி. மாஸ்டர் சூடா 2 வடை. மாஸ்டர் வரேன் மாஸ்டர். சரிப்பா. வண்டி நிக்குது, ஹர்பஜன் சிங்க காணும். ஹாய். ஹாய்டி. எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். இன்னைக்கு பஸ் லேட்டு போல இருக்கு. என்ன ஒரு டீயை போடுவோமா? சரி வா. அண்ணா 4 டீ போடுங்க. அந்த நம்ம ஸ்கூட்டரு புதுவோட பஸ்னால ஏதாவது பண்ணணுங்க. தேடுறா அண்ணா சுகர் இல்ல. போட்டுருக்கண்ணே. சுகர் இருக்கே. எனக்கு பத்தல, போடுங்க. அண்ணா உங்களுக்கு டீ போட தெரியுமா தெரியாதா? ஐயோ என்றே கொடுத்துட வேண்டியதான். அவனை ஏன்னு திட்டுறீங்க? எல்லாம் ஓ மேலதானா? முதல் கட்ட சந்திப்பு தான் காரமா போச்சு. 2வது கட்ட சந்திப்புனாவது இனிப்பா இருக்கட்டுமேனுதான். என்னது 2வது சந்திப்பா? ஆமா. அப்போ அன்னைக்கு பார்த்தது, அதுக்கு முன்ன பார்த்ததுல என்ன சொல்றது? அன்னைக்கு முன்னாடியா? 2வது சந்திப்பா. ஏங்க வாடி. கூத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு பின்னாடி ஒன்னும் புரியலையே. ஏங்க ஹலோ, நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தேன், அப்ப பார்த்தேன், இப்ப பார்த்தேன்ட்டு வந்துட்டீங்க. எப்ப போங்க பாத்தீங்க? யாரையாவது லவ் பண்றியா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. இல்ல இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏதாவது கமிட்மெண்ட்? அந்த அளவுக்குலாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்க. ஓகே பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஹலோ ஏங்க எதுக்குங்க கேட்டீங்க? சொல்லிட்டு போங்க. பார்க்க நல்லா தானே இருக்க, அதான் லவ் பண்ணலான்னு. ஏங்க ஏங்க ஹலோ. சரக்கு கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்ததில்ல. பயப்படுறவங்களோட இந்த யூகே தொழில் பண்றதில்ல. கிளம்புங்க. சொல்லிட்டீங்க, மன்னிச்சிருங்க, தெரியாம கேட்டேனே. புரியுங்க தயவு செய்து புரியுங்க, தெரியாம கேட்டேனே. புரியுங்க. வாயா, சரக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடணும். எந்த சிக்கல் இருக்காதுண்ணே, எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம ஆளுங்க தான். தாராளமா வண்டி அனுப்புங்க. எடுத்துங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. பாஜாமிதா எடுத்துங்க 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 எங்களெல்லாம் அவசரமா சொல்லிட்டு நீங்க பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதை விடுறா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. இனிமே ரோடு வராதா? ஸ்டே வாங்கியாச்சு, கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பரு, கொண்டாடிடுவோம். ஏன் பார்ட்டி? தெரியுமா, இன்னைக்கு சரக்கு உங்களுது, ஆனா சைட் டிஷ் மாப்பிள்ளையோடது. என்ன மேட்டர் பாஸ்? மாப்பிள்ளைக்கு லவ் ஆக்கிடுச்சுல. ஒன்று ஃப்ரைட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு சிக்கன் ஃப்ரை சொல்லிடு. சரிண்ணா. ஒரே சகப்பரோட்டாவே தெரியுது மாப்பிள்ள.
ஏன் சார் உங்க அஸ்டாண்ட சேர்த்துக்கலாம்ல அவனை ஏதோ அங்கேயும் கொஞ்சம் சோப்பு நோட்டு போனோம்ல. கம்பெனி போனோம் பாஸ், கொன்றுவாங்க. சும்மா சொன்னேன் பாஸ். என்னப்பா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? மாமா உன்னை விட்டு என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான்? உட்காரு உட்காரு. ஜாக்கிக்கு இல்லாம சல்சாவா ஓகே முறுக்கு சிக்கன் ஏன் சைடுங்க ஆம்ஸ் இந்தாங்க உங்க சிறப்பு. ஹே வாடி வாடி என் செல்ல குட்டி. இப்ப எடிய சரக்கு இது பூமிக்கு இது சாமிக்கு. ஏ பாட்ட போடுற செக் பண்ண வந்திருக்காங்க. கமிஷன் முன்னாலே கால் போட்டு பேசுவீங்களா? எல்லாரும் வீட்லயும் குடிச்சிருக்காங்க, ஊதிப்பாங்க போட்டாச்சு. நாக்கமா நீட்ட சொல்லி உள்ளாக்க தொட்டு நக்கி பார்த்து கண்டுபிடிக்காப்பா. பாருங்க சார் வாடெல்லாம் வர்றது தைரியமா போய பொட்டாட்டி அடிப்பாப்பா. டெய்லி வாங்குறல்ல. என்ன பாஸ் லவ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல. இல்ல எனக்கே இன்னைக்குதான் சொன்னாங்க. நாளைக்கு காலைல போய் பார்த்தாதான் சரி. பார்த்து நீங்க போங்க. நீங்க என்ன பொசுக்குன்னு லவ் பண்றேன்னு சொல்லி விட்டீங்க? அது எப்படிங்க பார்த்தோன்னா லவ் பண்ண முடியும்? என்னது? இல்ல எப்படி பார்த்தோன்னா லவ் பண்றதுன்னு கேக்குறேன். ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களா? நாங்க லவ் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு லவ் பண்ண. உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என்னது? பேர் கஞ்சாட காட்டினாலே ஜாதகம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறானுங்க. உங்ககிட்ட நான் இவ்வளவு சொல்லியும் என் பேரை கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணல. இல்ல எதுக்குன்னு. ஏ உத்ரா சுந்தரமூர்த்தி மகனா நீயே? ஏ செவனாண்டி பேத்தியா இருந்து என்ன உங்க குடும்ப பேர்லாம் சரிதானே? ரேஷன் கார்டு நெறிமாலைகிறான் பாத்துக்க. கஞ்சாட காட்டி என்ன கவுண்டவத்த உள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கஞ்சாட காட்டி என்ன கவுண்டவத்த உள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல. கரும்பார போன பார்த்து வெள்ளஞ்சேனே சவுக்காரம் என நானும் கரைஞ்சேனே. திட்டி சிரிப்புல கொத்தோட பதப்புல கொண்டா
கஞ்சாட காட்டி என்ன கவுட்ட சவத்த உள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா தோரணை இல்ல கஞ்சாட காட்டி என்ன காத்தா கலருப்பையா களவாணி பயல உனக்கு காரணம் விளங்கலையா போன பாட்டு விளைஞ்சேனே சபுக்காரம் என நானும் கலைஞ்சேனே என் பேரு நீ சொல்ல ஏதோ ஆடி போனேனே சொல்லேதோ இல்லாம சேர்ந்ததானே வாய்க்காலு நான் வந்தால் வைக போல ஆனேனே திட்டி சிரிப்புல தோட மனப்புல கொண்டாட துடி 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 துடிக்க ஐயா ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல வேற மாதிரி இருக்கோ ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு ஒரு பையன் கையை பிடிக்கிறான்னா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும். நீ நம்புற அளவுக்கு நான் நடந்துக்கிறான்ல, அந்த சந்தோஷம் தான். ஏறி வந்து கத்துறாங்க, நமக்கு அவசரம், அவங்களுக்கு என்ன? என்னன்னு சொல்ற? வண்டிக்கார இடிச்சுட்டு நிக்காம போறாடா. நம்ம ரோட்லயா? ஆமா, அந்த வழியா தான் வரணும். என்ன கலர் வண்டிங்க? பச்சை கலர் பொண்ணு எடுத்தவனே. வண்டி நிறுத்து. ஏய், நிறுத்து, எங்கிட்டு வர? நிறுத்து. சார், ஓகே சார். வாயா, வாயா. வண்டியில கொஞ்சம் போஸ்ட் காசு வச்சுட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த வண்டிடா? ஒரு நேரத்தோட வண்டிங்க. இந்த பக்கமா தான் வண்டி வந்துட்டு இருக்கு சொன்னமானா. அப்படியா? என்ன ஒண்ணு ஏய், இந்த வண்டியா? கண்ட்ரோல் கண்ட்ரோல் அஞ்சல 400 பிரிவுல லிக்கர் வண்டி கவுந்துருச்சு. இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு போங்க. அப்செட் ஆயிடுச்சு. சரக்கு வண்டி அஞ்சல அவசரம் கவுந்துருச்சுண்ணே. என்னையா சொல்ற? ஒரே கூட்டாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. 50 லட்சம் ரூபாய் சரக்கியா? விளையாட்டா? மாசம் மாசம் வாங்குறல, எதையாவது பண்ணி மூடி மறைக்கிற வேலை. பேசுறேன். ஏய், ஹலோ, வா. மெயின் ஜங்ஷனால கிரவுண்ட் பண்ணிட்டாங்க சார். எஸ்பிஎஃப் நியூஸ் போய் அவங்களும் வந்துட்டாங்க சார். என்னன்னு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார், இல்லீகல் சார். சார் கொஞ்சம் இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வீட்டு எங்கேயா?
சீக்கிரம் வந்துடுங்க. அஞ்சலங்கடை வாசலில் போலி மதுபாட்டில்கள் கடத்திய லாரி விபத்துக்குள்ளானது. குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சோழவந்தானிலிருந்து சன் செய்திகளுக்காக விக்கி. அப்பா நான் கிளம்புறேன். கருப்பு பணத்தை வைப்பதற்காக கருப்பு பணம் மற்றும் வரி விதிப்பு மசோதா என்ற புதிய மசோதாவை பாஜக அரசு உருவாக்கியுள்ளது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. சரி, அண்ணா. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னம்மா எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைண்ணா, நல்லா இருக்கா. உங்களை கிளம்ப சொல்லிட்டான், அப்புறமா போன் பண்றாளாம். சரிம்மா, அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்கல்ல? சரி, நான் சொன்னேன் வரப்போ பார்க்கலாம். அந்த அஞ்சலோட ஆளுங்க ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துக்காங்க அவங்க. அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்களா? ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே, ஏதாச்சும் பண்ணணும்னே. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. ஒண்டியில போட்டு வச்சுக்க. உடம்பு சூழ்நிலை இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக் கூட ஒன்று வந்து பாருங்க. சரி, உடம்பு பார்த்துக்க. சரி, இது ஓகே ஆயிரும். இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே ஆயிரும். எல்லாம் நடக்கும். நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த கடையில கள்ளப்படி கீழே தான் வச்சிருக்கானா, அங்க போய் பாருங்க. யாரு நீங்க? சிபிசிஐடில வந்து வந்திருக்கோம். சிபிசி இது ரெப்போட பேங்க. வெப்பு பேக் ஏன் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அதுல மாற்ற மாதிரி தான் இருக்கும். கள்ளநோட்டா மாத்திரீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இது ரெப்போட பேக். எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாரும் வெளியில ஏத்துங்க. ஐயா, அப்படிப்பட்ட ஆள் வாங்க கிடையாது. வாங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஏண்டா, நோட்டு மாத்திர வேலையெல்லாம் ஓ வண்டியில தான் நடக்குதாம்ல? அப்படியா? என்னடா அப்படியா? எகத்தால அப்படியே அதுல இருந்து இன்னைக்கு தாண்டா ஐயோ அம்மான்லாம் வருது. மாட்டே என்ன சார் இங்கேயுமா? எங்கன்னா என்ன சார்? காதல் காதல் தான் சார். ஆமா ஆமா, அடுத்த உண்டை கட்டி உனக்கு வேண்டி போ போ. My love. I am மாமா என்ன பண்ண கமிஷன் மாதிரி காலாக்கு வந்தா என்ன வீட்டு போறாங்க? ரியல் எஸ்டேட் நோட்டு ஐயா, வணக்கம் ஐயா. முத்துலாடி பேசுறோம்யா. என்ன முத்துறானே, என்ன விஷயம்? ஐயா, செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க?
நல்ல பேர் நம்ம ஒருத்தனை கடையில சேர்த்தமியா. கள்ள நோட்டு மாத்திர களவாணி பையனுக்கு தெரியாம போச்சு. அவன் பண்ண தப்புக்கு எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க முத்துலாண்டே, உடனே ஜூனியர் அனுப்புறேன். சரிங்க சரிங்க, நன்றிங்க. சரிங்க. அப்பன் சாப்பிட்ட உப்பு சுட்டாங்கல்ல, பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? பையன் சார் இங்க திரும்பி வரும். நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க. என்ன சார் அடிச்சா செத்தே போயிருவேன். அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? ஓ, நீங்க தான் என்ன கொப்பு செய்ய விடுறதா? எவன் என்ன செய்யறான்னு உச்சந்தில உட்காந்து ஊதிட்டு செஞ்சவங்கள பெரிய பொறுப்பு விளக்கல. நீங்க சார் நீங்க பண்ணது நான் சட்டையை கழட்டி நிக்கணுமாடா? சார் சஸ்பெண்ட்ல இருக்கீங்க, பிரச்சனையா இருக்கும். வெளியே அவங்களை பெற்றா நீங்களாம். இனிமே என் மகனா கடப்ப கணிக்கல பார்த்தேன். ஆயுசுக்கு கம்மி பண்ணி கறக்கணும். பூரா பையிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து பாக்கி அழிச்சு கூட பார்த்து போக. உன்னை நம்பினது எல்லாரையும் லோக ரஜிஸ்ட்ரிடா. நம்மளால உணர்வு கெட்டது. ஐயா, கடைக்கு சீல் வச்சிருக்கு, விசாரணைன்னு கூப்பிட்டா வரணும். மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துங்க. என்ன சரி. நீங்க ஒரு பெரிய மனுஷனா என் பையனை உள்ள போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. மழையே சாரி கவாஸ், உங்க பேர்ல போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால எங்க மேனேஜர் உங்க லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாரு. சார், சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டி போனாங்க. இதுக்கெல்லாம் லோனை கேன்சல் பண்ணுவீங்க? இனிமே நீங்க எங்க பேங்க்ல லோன் ட்ரை பண்றது வேஸ்ட் கவாஸ். சார் ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கங்க சார். சார் டேய், இப்ப திருப்தியாடா? இப்ப திருப்தியா? என் புள்ள உருப்படலன்னு சொல்லிட்டு திட்டி இருக்கேன்டா. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவனை கை நீட்டது இல்லடா. எவனோ ஒருத்தன் என் புள்ளைய போட்டு அடிக்கிறத பார்க்க வச்சிட்டீங்களடா. இதுக்கு மேல கிடைக்குவான்னு எவனாவது போன் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினைச்சு சொல்றேன்டா. இன்னும் இந்த இடத்துல நின்று நாசமா போயிடாதீங்கடா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய், கேட்க மாட்டீங்க. யாராவது கேட்டு போங்க. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. கலெக்ஷன் பணத்துல கள்ள நோட்டை கலந்து வீட்டுக்கு எடுத்துட்டாங்கடா.
காலங்கள் பார்த்த மரம் பூக்களின் வாசங்கள் மறையவில்லை இலைகள் முதிர்வதை விழிகள் பார்த்துவே மனசுக்கு ஏன் இது புரியவில்லை எத்தனை புன்னகை பார்த்திருப்பேன் என்றுமே சாட்சியாய் நான் இருப்பேன் கண்ணிமையை மறைக்கும் மூடுவனி விலகும் நெஞ்சுக்குள் நம்பிக்கை வளர்த்திருப்பேன் ஒரு நாள் அது நடக்கும் அதுவரை எந்த உயிர் இருக்கும் அஞ்சல கடையை அடிச்சாச்சு இப்ப இந்த கடையை அடிக்க வந்தாச்சா யோ, உள்ளதானே சொல்றேன் சொல்லிருக்கேன் ஒரு கோடியே இழுத்த தேருது என்று நிற்குது தனிமையிலே 100 காரணம் யாரும் கூறலாம் எல்லாம் பொய்தான் உண்மையிலே தலைமுறை தாண்டி வாழ்ந்த இடம் இன்றைக்கு இதுவோ வாழ்ந்த இடம் தண்டவாளம் நடுவில் மொட்டு வீடும் செடியில் நிச்சய பூக்கள் மறந்திடுமே ஒரு நாள் அது நடக்கும் அதுவரை உயிர் இருக்கும் யாரை கேட்பது யாரை நோவது காலம் என்னை தாயமாடுது என்ன முத்துலாண்டி இது ஒரு நாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது கோவப்படாம ஊரு தெரியாம பேரு தெரியாம ஒன்னா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது இன்னைக்கு அட சின்ன பசங்க ஐயா புரியாம இருக்காங்க குடும்ப குட்டியில் கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கியா வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை எங்கேயா போய் தொலைலாம் போல இருக்கியா எனக்கு இருக்கவே பிடிக்கலையா இங்க போவியா போகிறது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க